ஒரு நாட்டையே நடுங்க வைத்த நிழலுலக அரசன். துப்பாக்கியும் பயமும் இரத்தமும் கலந்த ஒரு வாழ்க்கை. நாம் இன்று பார்க்க போகும் கதை உலகின் மிக கொடிய குற்றவாளிகளில் ஒருவரான எல்மன்சோவின் முழு வாழ்க்கை. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. மெக்சிகோ காடுகளில் அவகாடோ பழங்களை பறித்து கொண்டிருந்த ஒரு ஏழை சிறுவன் தான். அப்போ ரொம்ப கஷ்டத்தில் உணவுக்கு கூட வழி இல்லாத நிலை. தனது 14வது வயதிலேயே கஞ்சா தோட்டத்தில் வேலை செய்கிறாரு. அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் அமெரிக்காக்குள்ளே நுழைகிறாரு. அங்கே போயிட்டு போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாரு. போலீஸ் பிடிச்சி போதைப் பொருள் விற்ற குற்றத்துக்காண்டி ஜெயிலில் போகிறாங்க. அங்கேருந்து வெளியில் ஜலிஸ்கோ ஸ்டேட்டில் போலீஸாக ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இங்கேருந்து போலீஸில் என்ன நடக்குது, எல்லா ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பகலில் போலீஸ், நைட்டில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட போலீஸ் மூவ்ஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாழ்க்கையில் இவருக்கு நிறைய அமைப்புகளோட தொடர்பு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு கட்டத்தில் பெரிய கடத்தல் கும்பல் தலைவரோட மகளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சாம்ராஜ்யத்துக்கு வாரிசாக உருவெடுக்கிறாரு. 2010 தனது சொந்த அமைப்பான ஜலிஸ்கோ நியூ ஜென்ரேஷன் பட்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு இந்த அமைப்புகள்லாம் உருவாகுது, இவர் ஏன் இந்த அமைப்புகள்லாம் உருவாக்குறாரு, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். இப்போ இவர் எடுக்கிற இடம் மெக்சிகோ. இந்த சைடு அமெரிக்கா, இந்த சைடு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அமெரிக்காவில் நிறைய போதைப் பொருட்கள்லாம் தேவைப்படுது. ஸோ பொருட்கள்லாம் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வாங்குறாங்க. அப்புறம் மெக்சிகோலையும் சில உருவாக்குறாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு $2000 வாங்குற பொருளை அமெரிக்காவில் $20,000 விற்கலாம். ஸோ இதனால் பில்லியன் கணக்கில் இந்த பிஸ்னஸில் இருக்குது. இந்த அமைப்புகள் ஒரு ஏரியாவையும் ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஏரியா என்னோடது, இந்த ஏரியா என்னோடது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் பவர்ஸும் தேவைப்படுது. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு தான் ஜலிஸ்கோ நியூ ஜென்ரேஷன் கார்டல். இதை தொடங்கினவர் எல்மன்சோ தான் தொடங்கியிருக்காரு மொத்தமாகவே. 2015 காலகட்டத்தில் CJNG அசுர படத்தில் இருக்குது. இந்த அமைப்பு மொத்தமாக மெத்தலமைன், கொக்கைன், ஹெராயின் இந்த 3 போதைப் பொருட்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கேங்கோட தலைவர் எல் கிளாஸோ தான். இவருக்கு மல்டி லேயர் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. இன்னர் சர்க்கிளில் நல்லா ஷூட் பண்ணக்கூடிய வீரர்கள் மற்றும் ஃபார்மர் கமாண்டோஸ்லாம் இருக்காங்க. அவுட்டர் சர்க்கிளில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய 100 கன்மேன்ஸ் இருக்காங்க. இயர்லி 2025 ஏப்ரலில் மெக்சிகன் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு தகவல் வருது. அது என்னென்னா, எல் கிளாஸோ மிலிட்ரி ஃபார்மேஷனில் மவுண்டன் ஏரியாவில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த படை ரேடியோ கம்யூனிகேஷன் சிக்னல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் மெக்சிகன் டீம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி இந்த டீம் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். ஹெலிகாப்டர்லேருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமை டெப்ளாய் பண்ணுவோம் கீழே. இந்த டீமை சரௌண்ட் பண்ணி ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆகாமல் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். எல்மன்சோவை உயிரோட பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க May 1, 2015 அப்போ கிளம்புறாங்க. இவங்க 4 ராணுவ ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க போகிற கான்வே ஏரியாவை கண்டுபிடிச்சி சரௌண்ட் பண்ணுறாங்க. சரௌண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. நம்ம நீங்கள் சரண்டர் ஆயிருங்க. இந்த அமைப்பு இருந்துக்கிட்டு உடனடியாக அதுக்கு எதிர் தாக்குதல் பண்ணுறாங்க. பயங்கரமான துப்பாக்கிகளை வச்சு தாக்குதல் பண்ணுறாங்க. பீரங்கிகளை வச்சு தாக்குதல் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அதில் ஒரு ஹெலிகாப்டர் மேலே பட்டோன்னு அந்த ஹெலிகாப்டர் தரையில் விழுந்துருது. அதோட நம்ம மிலிட்ரி டீம் பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 மணி நேரம் இந்த தாக்குதல் நடக்குது. இது மெக்சிகோ பூரா அந்த செய்தி பரவணுன்னு CJNG அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் மெக்சிகோ ஃபுல்லாக பல போராட்டங்களை பண்ணுறாங்க. எல்மன்சோவும் தப்பிச்சிடுறாரு. அப்போ தான் உலகத்துக்கே புரிய வருது இந்த அமைப்பை பற்றி. ஸோ இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், போதைப்பொருள் விற்று அல்லது அந்த காசை வச்சு இவ்வளோ பெரிய மிலிட்ரியை உருவாக்கியிருக்காரு அவர். ஸோ இந்த மிலிட்ரியை எதிர்க்கிறது பெருசான விஷயமா தெரியல. அதனால நெக்ஸ்ட்டு படைகள்லாம் இப்போ இவரோட நேரடி மோதலுக்கே மெக்சிகன் ஆர்மியை கொஞ்சம் பயப்படுது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் மெக்சிகன் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட சோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, இவருக்கு எங்கே இருந்தெல்லாம் ஃபண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஆள்கள்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 2022 எல்மன்சோவோட பையனையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் பின்னால் அவரை விசாரணைக்காக அமெரிக்காவுக்கு நாடு கடத்திட்டாங்க. எல்மன்சோ இப்போதைக்கு மலைப்பகுதிகளில் அந்த ஏரியாலே இவரோட டீமோட இங்கே இருந்துட்டு இருக்காரு. அந்த மலைப்பகுதிகளில் ரொம்ப வருஷமாக இவரை பிடிக்க மெக்சிகன் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த நேரத்தில் தான் US கவர்மெண்ட் இவருக்கு ஒரு காதலி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. US கவர்மெண்ட் இந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் அப்புறம் எங்கெங்கே போயிட்டு வராங்க எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. உளவுத்துறை ஏஜென்சி மூலமாக அவங்களுக்கு ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு தடவை எல்மன்சோவை சந்திக்க போயிட்டு வரும்போது இந்த இடத்துல தான் எல்மன்சோ இருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மெக்சிகன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்சிகன் கவர்மெண்ட்டு ஒரு புது பிளான் போடுறாங்க. இல்லை யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மெக்சிகன் ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸ், நேஷனல் கார்டு டாக்டிக்கல் யூனிட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டீம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இது நேஷனல் டிஃபென்ஸ் அண்டரில் செயல்படுற ஒரு டீமாக இருக்குது. இந்த நியூஸ் வெளியில் எங்கேயுமே போல. ஒரு சின்ன நியூஸ் கிடச்சினா கூட எல்மன்சோட ஆளுங்க அவர்கிட்ட சொல்லிடுவாங்க.
ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணுறாங்க அந்த மிஷினை. இந்த மிஷினோட கோல் என்னென்னா, உயிரோடவோ இல்லை பணமாவோ ஹெல்மெட்ஸோ பிடிக்கணும், அந்த ஆர்மியை நியூட்ரலைஸ் பண்ணணும், மவுண்டன் ரூட்ஸ் வழியாக யாருமே தப்பிச்சு போக விடக்கூடாது. 22 பிப்ரவரி 2026 மார்னிங் படாலா காடுகள் பக்கத்தில் இந்த தாக்குதலை தொடங்குறாங்க. சேம் கோர்ஸை சுற்றி வச்சுட்டாங்க. சிஜேஎன்சி கன்மேன்ஸ் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு வார் நடக்குது அந்த இடத்துல. ஆர்மிக்கும் சிஜேஎன்ஜி டீம் மெம்பர்ஸ்க்கு இடையில 25 நேஷனல் கார்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க. 32 சிஜேஎன்ஜி வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. மீதவங்க எல்லாரும் காயமடைஞ்சிருக்காங்க. எல்மேன்ஸோ வந்து பயங்கரமான குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போகிற நேரத்துலேயே அவர் வந்து உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு வந்துட்டு. அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, பயத்தை விதைக்கும் சக்தியும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட நிம்மதி என்பது இல்லை. எல்மோன்சோவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். வன்முறையால் உருவாகும் பேரரசு இறுதியில் அதே வன்முறையால் அழிந்து போகும். உண்மை குற்றச் சம்பவங்களை தொடர்ந்து பார்க்க கிரைம் ஃபைல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் ரவிக்குமார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.